ஹலோ டாக்டர் ஜெட்கா. ஹலோ டாக்டர் ஜெட்கா. ஹலோ டாக்டர் ஜெட்கா. ஹலோ டாக்டர் ஜெட்கா. நீங்க சீக்கிரமா எங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியே ஆகணும். இந்த ஸ்பேஸ் ஷிப் மட்டும் சரியாகலனா இந்தியாவுல எந்த இடத்துலயுமே டெலிவிஷன் ஓடாது. ஓஹோ, அதனாலதான் எல்லாருடைய டிவி கனெக்ஷனும் ஆஃப் ஆயிடுச்சா? நான் இங்க இருந்து 2 ரோபோட்டை அனுப்பி வைக்கிறேன். அவங்க அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்க. பிரச்சனை இல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓவர் அண்ட் அவுட். ஹலோ மை டியர் ரோபோட்ஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் சூட்டை போட்டு உங்க 2 பேரையும் மேல அனுப்பி வைக்கிறேன். வா, டாக்டர் ஜட்கா கிட்ட கேட்கலாம் எதுக்காக நம்ம டிவி எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. சீக்கிரம் வா மோட்டோ. ஓ, இது வெயில் காலம்ல, அதனால அந்த டாக்டர் பூசணிக்காய் மண்டையை ஏசியை உள்ள வச்சு ஒரு ட்ரெஸ் தச்சு வச்சிருக்கான் பாரு. ஏய், இது ஆஸ்ட்ரோநாட் ஷூட் மோட்டோ. அவர் ஒருவேளை விண்வெளிக்கு போறதுக்கு ஏதோ பிளான் பண்றாரு போல இருக்கு மோட்டோ. சரி பத்துலு, நாம இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாமா? நம்ம 2 பேருக்கு இந்த சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம 2 பேரும் அந்த பூசணிக்காய் மண்டையை கிட்ட சொல்லி விண்வெளிக்கு போயிட்டு வந்துடலாம். அடடே, வந்துட்டீங்களா மை டியர் ரோபோட்ஸ்? பரவாயில்லையே, உங்க சூட்டை ஈஸியா போட்டுக்கிட்டீங்களே. சரி, உங்களை மேல அனுப்பி வைக்கிற வேலையை பார்க்கறேன். நீங்க மேல போறதுக்கு தயாரா இருக்கீங்கல்ல? பூசணிக்காய் மண்டையா, என்ன காரியம் தான் பண்ணிருக்க? ஏ கச்சா கச்சா, இதுங்க 2 இங்க இருக்குதுன்னா அப்ப மேல போனது யாருப்பா? ஒருவேளை மோட்டோ பத்துல வாங்கி இருக்குமா? ஆமா, மேல போயிட்டு இருக்கிற நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லுங்க. ஏய் பூசணிக்காய் மண்டையா, நாங்க தான் போட்டு பத்துலு தெரியாம இந்த ட்ரெஸ் தூக்கி மாட்டிக்கிட்டோம். அது தெரியாம பட்டனாமிக்கு எங்களை மேல அனுப்பிச்சிட்டியடா. கீழே வர வைடா. அதுல கீழே வர்றதுக்கான சிஸ்டத்தை நான் செட் பண்ணவே இல்லையே. இப்போ நீங்க 2 பேரும் நேரா ஸ்பேஸ் ஷிப்புக்கு தான் போய் சேருவீங்க. அங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல. அங்க இருக்கிற விண்வெளி வீரர்களுக்கு நீங்க 2 பேரும் போய் உதவி செய்யுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் என்னென்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஓகே ஓகே. ஸ்பேஸ் ஷிப்பை சரி பண்றதை விட வேற ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க. இல்ல. பத்துலு பாத்தியா, அவங்க 2 பேரும் யாரோ கயரால கட்டி போட்டிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கவங்க மனுஷங்களை ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களோ தெரியல. நில்லு நில்லு மோட்டோ, ஒரு நிமிஷம் நில்லு மோட்டோ. வேண்டாம். பாத்தியா பத்துலு, நம்ம கிட்ட ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டாங்க. நன்றி கேட்ட பசங்க. அடே, அவங்க எங்கேயும் போல மோட்டோ. இங்கதான் எங்கேயாவது மிதந்துகிட்டு இருப்பாங்க. நாம போய் காப்பாத்துற வரைக்கும் நாம தான் போய் அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். அடடா, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. பாவம், அவங்கள ஸ்பேஸ்ல தள்ளி விட்டுட்டாங்களா? ஹலோ மோட்டு பத்துலு. ஹலோ ஹலோ டாக்டர் ஜட்கா சார். நீங்க உள்ள போய் அந்த ரெட் பாக்ஸை ஓபன் பண்ணுங்க. இப்போ நீங்க 2 பேரும் தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை சரி பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் நீங்க காப்பாத்தி ஆகணும். சொல்லுங்க டாக்டர் ஜட்கா சார். இங்க ஒரு ஒயரோட கனெக்ஷனே கட் ஆகி போய் கிடக்குது. அப்படின்னா அந்த ஒயரை சீக்கிரம் கனெக்ட் பண்ணுங்க. பூசணிக்காய் மண்டையா, ஒரு மானிட்டர்ல ஒரு ஏலியன் தெரியுதுடா. அது ஸ்பேஸ் ஷிப்போட கான்டாக்ட் பண்ண நினைக்குதுன்னு நினைக்கிறேன்.
இங்க பாருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். நல்லா கவனமா கேளுங்க. ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு ஓடுறது ரொம்ப கஷ்டமான காரியம். சீக்கிரம் ஜெட் பேக்க போட்டுக்கோங்க. அட நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க? நாங்க எதுக்காக ஓடணும் அத முதல்ல சொல்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நண்பர்களே. கடைசி நாள்ல நீங்க கடவுளை நினைச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம கண்ணீரோட நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா சந்தோஷப்படுவாரு. டேய் பூசணிக்கா மண்டையா, ஏன்டா தேவையில்லாம பயப்படுத்துற? என்ன விஷயம்னு சொல்லி தொலைடா. அட நீங்க மானிட்டர்ல ஏலியனை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது மானிட்டர் இல்லப்பா, அது உண்மையான ஏலியன். அது உங்க பின்னாடி தான் நிக்குது. அது ஜாக்கிரதை, முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்க. டேய் பத்தலோ, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணுடா. அதாவது வந்து ஐடியா ஜெட் பேக் ஸ்டார்ட். வாங்க வந்து என் கூட லஞ்ச் சாப்பிடுங்க. பத்தலோ, இவன் நல்ல ஏலியன் மாதிரி தெரியுறான். நம்மள லஞ்ச் சாப்பிட கூப்பிட்டுருக்கான் பாரு. ஜெட் பேக்ஸை தயார் பண்ணிக்கிட்டு பறக்கிறதுக்கு ரெடியா இரு மோட்டோ. இந்த தடவை நாம நிச்சயம் பறந்தே ஆகணும். எனக்கு அந்த பச்சை கலர் ஏலியன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. எனக்கு இந்தியாவோட சாட் மசாலானா ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, உன் பேரு என்ன மண்டையா? என்னோட பேரு எக்ஸ்ரே. நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடுறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? சாட் மசாலா சாப்பிட நீங்க தான் எனக்கு சரியான சாட் நம்ம வெளிய மசாலாவை தூவி சாப்பிட போறான்டா இவன். கம் ஆன் ஜெட் பேக். ரெடி ஸ்டார்ட். ஓடிடலாம் மோட்டோ. இது சீட்டிங். நீங்க மட்டும் லஞ்ச் சாப்பிட்டீங்கல்ல, என்ன ஏன் சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க? போடா மண்டையா. அட நீ இங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டோ? பெல்ட் கட்டிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா இங்க இருந்து பறந்து போயிடலாம்ல, அதான். அடே இந்த ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் ப்ராப்ளமா இருக்குடா. இது பறக்காது மோட்டோ. அதனால தான் நாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓடிடலாம் மோட்டோ. அது வந்து சாரி. பூசணிக்கா மண்டையா, நாங்க இப்ப ஃப்ரீசருக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம்டா. அட நீங்க அங்கேயே நில்லுங்க. அது உங்க பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கு. நீங்க வெளியே வந்தீங்கன்னா அது உங்களை காலி பண்ணிடும். அடே ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தோம்னா நம்ம ஐஸ்ல உறைஞ்சு போயிடுவோம் மோட்டோ. இங்க இருந்து முதல்ல எப்படி தப்பிக்கிறது அதை சொல்லு. இப்ப நாம இங்க இருந்து போய் ஆகணும் மோட்டோ. அடே வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. வா மோட்டோ, வா வா வா. ஐடியா மோட்டோ, இதை வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற அந்த சேவத்தை ஹோல்ஸ் போட்டு ஓடிடலாம். மோட்டோ, அவன் தலையிலயும் இதே மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு போல இருக்கு மோட்டோ. ஓடிடலாம். ஓடு மோட்டோ. ஓடி ஓடி ரொம்ப களப்பா இருக்குடா. வேர்க்குது. நான் முதல்ல இந்த ஃபேனை போட்டுக்கிறேன், அப்புறமா பார்க்கலாம். மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? சீக்கிரமா அந்த ஃபேனை ஆஃப் பண்ணு மோட்டோ. என்னால அந்த பட்டனை பிரஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த காரியத்தை பண்ணாலும் யோசனை பண்ணி பண்ணணும்னு. இப்ப புரியுதா மோட்டோ? இவன் வேற வந்துட்டான், கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி கூட. டேய் வீக்கி போட மாட்டேயா, நீ அந்த ஃபேன்ல மாட்டினா பீஸ் ஆயிடுவே. பேசாம எங்க கூடயே இருந்துரு. ஆமா. அடே மோட்டு மண்டையா, அவனை எதுக்கு கையில பிடிச்சு வச்சிருக்க? அவன் நம்மள சாப்பிடணும்னு வந்த ஆள் தானே, விட்டுரு அவனை. டேய் பத்துலு, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்மையை செய்து விடுறது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தெரியுமா? டேய் பச்சை மண்டையா, என்னடா பண்ற? நான் உன்னை காப்பாத்த நினைக்கிறேன், நீ என்ன சாப்பிட நினைக்கிறியா? மண்டையா இருடா உன்னை. நான் உன்னை சாப்பிட போறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக நீ என்ன காப்பாத்தணும் முயற்சி பண்ற? அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான்டா மனுஷன். அவங்களுக்கு உதவி செய்யறது அவனுடைய முதல் கடமை.
காப்பாத்துங்க. மோட்டோ பத்லு, ஏதாவது பண்ணுங்க. வயிறு காலியா இருக்கும்போது என்னால எதையுமே யோசிக்க முடியாது. பத்லு, இவன் ஏன் டைலாக் சொல்றான்டா? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்க ஸ்பேஸ்ஷிப்பை நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நம்ம அவங்களையும் போய் காப்பாத்திடலாம். ஏலியன் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏலியன் மனுஷங்களை சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க. மம்மி அட மோட்டு பத்துல வராங்க. பிரச்சனையை முடிச்சிட்டாங்க போல. டாக்டர் ஜக்கா அவங்க எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க? அட அவங்க ரெண்டு பேரும் உஷாரான ஆளுங்கப்பா. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். மோட்டு பத்துல உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. இப்ப நாம சுலபமா திரும்பி போயிடலாம். இந்த மேக்னெட் பட்டன்னா என்னது? அட அதை மட்டும் பிரஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்புறம் அந்த ஸ்பேஸ்ஷிப் சேட்டலைட் எல்லாத்தையும் நம்ம ஸ்பேஸ்ஷிப் புடிச்சு இழுத்துக்கும். சாரி நான் ஏற்கனவே அதை அமைக்கிட்டேனே. இப்படி ஒரு முட்டாள்தனத்தை யாரு செஞ்சது? அட மோட்டு பத்லு, சீக்கிரம் அங்கிருந்து ஓடி போயிடுங்க. இல்லைன்னா உங்களால எப்பவுமே ஓட முடியாது. தப்பிச்சு போயிடுங்க. ஓடி வந்துரு மோட்டோ.